ஆமென். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க பாப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இங்க கவனிங்க. அற்புதங்கள் தாமதித்தாலும், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தாமதித்தாலும், நீங்க காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது எல்லாமே பெஸ்டா தான் இருக்கும். எத்தனை பேர் கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? மறுபடி சொல்றேன், ஆண்டவருக்காக நீங்க காத்திருக்கும் போது, சில காரியங்கள் தாமதிக்கும் போது முறுமுறுக்காம புலம்பாம நீங்க தொடர்ந்து காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிறது எல்லாமே எப்படி இருக்கும்னா பெஸ்டா தான் இருக்கும். சிரிச்ச முகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் இந்த வேதத்துல சொல்லியிருக்கிறார் பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புறாவை போல. அப்படியே சொன்னாரு இல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் காகத்தை போல. அப்படி கர்த்தர் சொல்லல. எந்த பறவையை சொன்னார்? கழுகை சொன்னார். ஏன் தெரியுமா? பறவையிலே ராஜ பறவை கழுகு. காட்டுக்கு ராஜா எப்படி சிங்கமோ அதே போல பறவைகளுக்கு ராஜா எதுனா கழுகு. இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இருக்கிறதுலே உயரத்துல பறக்கக்கூடிய பறவையும் கழுகுதான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன் சமூகத்துல தாமதித்தாலும் காத்திருந்து நீங்கள் பெறும்போது, காத்திருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்துவார்னா எல்லாவற்றை விட மேல கழுகை போல கர்த்தர் உயர்த்துவார். ஆமோதிக்கிறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. காத்திருந்து நம்ம பெறும்போது நம்மளை கர்த்தர் உயர வைப்பார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெறும்போது அது பயங்கர உயர்வா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை தாமதம் பண்றாருன்னு வச்சுக்கிடுங்களேன், பெருசா செய்ய போறாருன்னு அர்த்தம். 10 கை தான் வந்திருக்குப்பா, மற்ற கையெல்லாம் காணோம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடி சொல்றேன், ஒரு ஆமேன் சொல்லிடணும். ஆண்டவர் சில விஷயத்தை தாமதிக்கிறாருன்னா நமக்கு பெஸ்டா செய்ய போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்றீங்க? இப்பவுமே 2-3 பேர் கொட்டாய் விட்டுட்டீல. ஆமா, கொட்டாய் விடப்படாது. மறுபடியும் ஒரு நேரம் சொல்றேன், நல்ல சிரிச்ச முகத்தோடு சொல்லணும்னு. ஆண்டவர் சில காரியத்தை தாமதிக்கிறார்னா நீங்க நினைச்சதை விட பெஸ்டா கர்த்தர் கொடுக்கிறதுக்காக தான் தாமதிக்கிறார். நல்லா புரிஞ்சுட்டா? அப்ப ஒரு முறை பக்கத்துல தோளை தட்டி சொல்லுங்க, அதனால புலம்பாத, கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா சூப்பரா தருவாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க? என் வாழ்க்கையில சில காரியம் தாமதிக்குனா அவர் எங்களுக்கு பெஸ்டா தர போறாரு. ஹல்லேலூயா. இதே போல இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாமா? வாசிங்க பாப்போம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிங்க, ஆவியானவர் பேசட்டும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க பாப்போம். எத்தனை காலமாய்? அது எத்தனை காலம்? 10 வருஷமா இருக்கலாம், 15 வருஷமா இருக்கலாம், பல நாட்களா இருக்கலாம். நெடுங்காலமாய் காத்திருக்கும் போது பண்ணதானே செய்து. ஆமாவா இல்லையா? கேட்டது உடனே கிடைக்கலாட்டி ஒரு சின்ன சோர்வு லைட்டா வருதா இல்லையா? நம்மள அறியாம புலம்புதமா இல்லையா? யாராவது நல்லா இருக்கீங்களா பிரதர் கேட்டா, எங்க பிரதர் அப்படி லைட்டா புலம்புதான். அம்மாவா இல்லையா? அந்த இலைக்க பண்ணுதான். சில விஷயங்கள் தாமதிக்கும் போது அப்படியே இலைக்க பண்ணும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அடுத்து தொடர்ந்து வாசிங்க. விரும்பியது ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது அத்தி மரத்தை பழத்தை போல் இருக்கும். அப்படியே சொன்னாரு. திராட்சை பழத்தை போல் இருக்கும். அப்படியே சொன்னாரு. ஆப்பிள் பழத்தை போல் இருக்கும். அப்படி சொல்லல. என்ன பழத்தை சொன்னார் தெரியுமா? பழத்திலே மிகவும் உன்னதமான ராஜ பழம் ஜீவ விருட்சம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது எங்க இருந்தது? ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. அடுத்தது எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்க போது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ காத்திருந்து பெறும்போது உனக்கு நான் தர்றது எப்படி ஜீவ விருட்சம் என்கிற பழம் அழகாக சுவையாக எல்லாச்சவிட மேன்மையா இருக்குமோ அதே போல நீ காத்திருந்து பெறும்போது அந்த ஆசீர்வாதம் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்றீங்க? இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, தாமதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
நல்லா தான் சொல்லுதீங்களா, சொன்னதுக்காக வேற வழி இல்லாமல் சொல்லுதீங்களா? ஆமா, இருதயத்தில் கை வச்சு நல்லா உள்ளத்திலும் சொல்லுங்க. தாமதமாகிறதுக்காக சோத்திரம். அப்பதான் கழுகை போல, ஜீவ விருட்சத்தை போல ஆசீர்வாதம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அப்ப கர்த்தர் தாமதிக்கிறாருன்னா நமக்கு சூப்பரா செய்ய போறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமா, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? உங்களுக்கு ரொம்ப புரியும். காத்திருக்கிறவர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாரா? வாசிங்க பாப்போம். தேவன் நம்மோடு பேசுவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம். ஏன்னா ஆண்டவர் இந்த வார்த்தையை ஜனங்களுக்கு போய் சொல்லுன்னு கர்த்தர் சொன்னாரு. சங்கீதம் 37 9வது வசனத்தை வாசிங்க பாப்போம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பெருமாள் குலத்தை மட்டும் சுதந்திரிப்பாங்களா, பூமியை சுதந்திரிப்பாங்களா? அப்ப தேவனுக்கு காத்திருக்கும் போது எதை சுதந்திரிப்போம்? அப்ப உங்களுக்கு தெரியும், நல்லா கவனிச்சுக்கிட்டுங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ காத்திருந்தனா உன் எல்கை விரிவடையும். ஆண்களுக்கெல்லாம் புரியலையா? ஒரு அல்லேலியா சொல்லக்கூடாதா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. காத்திருந்தா உன் எல்கை என்ன செய்யும்? விரிவடையும். நீங்க கவனி, 10 சென்ட் நிலத்துக்காக ஜெபம் பண்ணுவ, ஆனா கர்த்தர் உனக்கு தாமதம் பண்றாருன்னா 1 ஏக்கர் தருவாரு. கையை வைத்துனா தருவாரு, இல்லைன்னா பேர் அப்படியே தான் போக வேண்டியதான். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏமா நான் ஐயா நான் சொல்றது புரியுதா? நம்ம நினைக்கிறது இவ்வளவு, அவர் நினைக்கிறது இவ்வளவு, அதான் வித்தியாசம். அதனாலதான் சில விஷயத்தை தாமதிக்காரு. நமக்கு உடனே உடனே கேட்ட உடனே அப்படியே, அதான் பிரச்சனை. ஆனா அவர் என்ன நினைக்காரு? என் பிள்ளைக்கு வெயிட் பண்ணி பெஸ்டா கொடுக்கணும்னு என்ன செய்யறாரு? நினைக்கிறாரு. நம்ம என்ன பண்ண உடனே, இதான் பைத்தியம். என்னைக்குமே கர்த்தர் கொடுக்கிறாருன்னா எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. ஏசப்பா கொடுத்த கை வைத்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. எல்லாம் கை வைத்தவர் அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, காத்திருந்து பெற்று கொண்டனா பெஸ்டாவும் செய்வாரு, எக்ஸ்ட்ராவும் செய்வாரு. அந்த கர்த்தருக்கு நல்ல கையை தட்டி மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி. ஆண்டவர் சில காரியத்தை காத்திருந்து தாராருன்னா அவர் நமக்கு பெஸ்டாவும் தருவாரு, எக்ஸ்ட்ராவும். அதனால வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் அவசரப்படப்படாது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. தேவன் சொல்ற வரைக்கும் வேலைக்காக என்ன செய்யணும்? காத்திருந்தா பெஸ்டா கிடைக்கும். ஆமேன். அப்பா அம்மா புலம்ப தான் செய்வாங்க, வேலைக்கு போகாம கிடக்கும் தெண்டச்சோறு என்ன. ஆமா, நீங்க தோத்திரம் பண்ண ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி காத்திருந்து ஜோம் பண்ணீங்கன்னா கர்த்தர் பெஸ்டா ஒரு வேலையை தம்பிமாருக்கு தங்கச்சிமாருக்கு தருவாரு. வயசான ஆட்கள் அல்லேலியா சொல்லுதாங்க. வாலிபையில ஒரு பேரும் அல்லேலியா சொல்லலையா? ஒரு அல்லேலியா சொல்லப்படாதா? அதே மாதிரி காத்திருந்தா சூப்பர் பிள்ளையா தருவாரு, சூப்பர் பையனா தருவாரு. அது 27 வயசுலயோ 29 வயசுலயோ, பிள்ளைகளுக்கு 23 வயசுலயே தருவாரு. நீ 19ல இப்ப அழகா இருக்கான், வேற பிச்சை தான் எடுப்ப. கர்த்தர் தாரது எப்பவுமே பெஸ்டா இருக்கும். ஏதோ எங்கேயோ ஒரு ஆமீன் மட்டும் வருது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அதான் அடிக்கடி சொல்லுங்க, ஆண்டவர் PLW கார் தரன்னு நினைப்பாரு. நீ ஓட்ட மாட்டு வண்டிக்கு ஆசைப்பட்டு நல்லா இருக்கேன்னு அவசரப்பட்டனா அப்புறம் சங்க சக்க சங்க சக்க சங்க சக்கன்னு போக வேண்டியதான். கர்த்தர் எதை தந்தாலும் சூப்பரா அழகா தருவாரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் கை குடி சொல்லுங்க, கொஞ்சம் பொறுங்க, அவசரப்படாதீங்க. அவர் தரும்போது செம்மையா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை புரிஞ்சவங்க காத்திருந்து பெறுகிற ஆசீர்வாதம் எப்பவுமே எப்படிதான் இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட் ஒரு வசனம் வாசிக்கலாமா? வாசிங்க பாப்போம்.